இன்னைக்கு இந்த உலகமே பயந்து பார்த்துட்டு இருக்க இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஒரு காலத்துல இந்த ரெண்டு நாடும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் சீக்ரெட் பார்ட்னர்ஸாகவும் இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இன்னைக்கு பயங்கர ரத்த வெறியோட இருக்கிற இவங்க ஒரு காலத்துல சீக்ரெட் பிரதர்ஹுட்டா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிடும் போல இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. 1948ல இஸ்ரேல் உருவானப்போ முக்கால்வாசி முஸ்லீம் நாடுகள் அதை எதிர்த்தாங்க. பட் அப்போ இருந்த ஈரானோட கிங் ஷா முகமது இஸ்ரேலோட கை கோர்த்தாரு. பிகாஸ் ஈரானுக்கு டெக்னாலஜியா சப்போர்ட் தேவைப்பட்டு இஸ்ரேலுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சு. சோ ரெண்டு பேரும் சீக்ரெட்டா டீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஈரானோட சாவக் ஸ்பை ஏஜென்சியும் இஸ்ரேலோட மொசட் ஏஜென்சியும் ஒன்னாவே ட்ரைனிங்கும் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பல வெப்பன்ஸோட பேஸ் இஸ்ரேல்ல இருந்து கொடுத்ததுதான். இதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல 1979க்கு மேல மொத்த கதையே மாறுது. ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து அந்த நாட்டோட கிங் வெளியேற்றப்படுறாரு. சோ புதுசா வேற ஒரு கிங் வராரு. இவர் வந்த உடனே முதல்ல பண்ண விஷயம் இஸ்ரேலோட எம்பசியை பிடுங்கி அதை பாலஸ்தீன் கிட்ட கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஸ்வீட் ஆர்ட்டா இருந்தவங்க இன்னைக்கு இல்லீகல் ஸ்டேட்டா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டர்ன் இன்டு பியூர் ஹேட். டைரக்டா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட பயந்துகிட்டு ஷேடோ வார் பண்ணிருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா இவங்களுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்த வார் 2024ல ஓப்பனா வெளியே வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த ரெண்டு நாடும் மிசைல்ஸை விட்டு அடிச்சுக்கிறாங்க. இது வெறும் லேண்டுக்கான சண்டை மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்டோட பாஸ் யாருங்கிற பவர் ஸ்ட்ரகிள். சோ இது அடுத்த உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.